Hello guys, நான் Mukesh. Welcome back to my channel FierceTube. நான் பார்க்க போகிறது Cambridge Lower Secondary Science Stage 9ஓட 3.2 book back questions. First question, which of these is the unit for the heat? நமக்கு தெரியும் joules. So J the answer. B question, which of these is the unit for the temperature? நமக்கு தெரியும் answer இங்கே degree Celsius. In case degree Fahrenheit கொடுத்திருந்தாங்கன்னா degree Fahrenheit கொடுக்கலாம், இல்லை Kelvin கொடுத்திருந்தாங்கன்னா Kelvin கொடுக்கலாம். In case SI unit கேட்டாங்கன்னா நம்ம Kelvin எழுதணும். அடுத்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்த்துருவோம். ஹீட்டுங்கிறது ஒரு சிஸ்டமில் எனக்கு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு க்யூப் எடுத்துக்கோங்க. அதில் நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் ஒரு பார்ட்டிகளுக்கும் எனர்ஜி இருக்கும். இந்த மொத்த பார்ட்டிகளோட எனர்ஜி, த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இந்த சிஸ்டம் ஆர் இந்த க்யூப் இஸ் கால்டு ஹீட். இதுவே இந்த மொத்த எனர்ஜி எடுத்துட்டேன், இதை வந்து டிவைட் பண்ணி மொத்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸால் டிவைட் பண்ணேன்னா ஐ வில் கெட் த ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இந்த சிஸ்டம். இதை வந்து நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் எனர்ஜி தான் ஃப்ளோ ஆகும். ஹீட் எனர்ஜி எப்பவுமே ஹாட்லேருந்து கோல்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சருங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, இட் ஸ்டேட்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வெதர் இட் இஸ் அ வெரி ஹாட் ஆர் கோல்டு. ஸோ அதை மீன் பண்ணுது. ஓகே, டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகாது, ஹீட் தான் ஃப்ளோ ஆகும், எனர்ஜி தான் ஃப்ளோ ஆகும். செகண்ட் கொஸ்டின், த டயக்ராம் ஷோஸ் 2 blocks of copper A and B. Block A has a mass of 10 gram and temperature 25 degrees Celsius. Block B has a mass of 80 grams and 25 degrees Celsius. Compare the temperature of the blocks A and B. So, ரெண்டுமே 25 degrees Celsius. So, both are same or both are at same temperature. Both are at same temperature. Compare the heat of the block. இங்கே பார்த்தோன்னா வந்து ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருக்குது. பட் பிளாக் பியில் நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போது டோட்டல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேர் த ஹீட். ஸோ இதில் பார்த்தோன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் heat of block B is greater than the heat of block A. So the heat energy in the block B will be greater than the heat energy in the block A, because the total number of particles in the block B will be greater than the total number of particles in the block A. Third question, describe what is meant by the heat of an object. So நான் already சொன்னேன், the total energy of the particles in a system. Total energy of the particles in the system. Then describe what is meant by the temperature of an object. It state how hot or cold. எல்லாம் in depth சொல்லணும்னா it describes average energy of the particles in a system. Okay, fourth question, the diagram shows 3 objects. Object A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. A ஓட temperature 10 degrees Celsius, B ஓட temperature 20 degrees Celsius and C ஓட temperature 30 degrees Celsius. மூணுமே வேறு வேறு டெம்பரேச்சரில் இருக்குது, ஆனால் மூணுமே காண்டாக்டில் இருக்குது, தொட்டுட்டு இருக்கு. ஓகே, the 3 objects are at different temperature when they are first placed in contact. In which direction will thermal energy will be transferred? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஹாட் டு கோல்டு. ஸோ இதில் மூணில் எது ரொம்ப ஹாட்டாக இருக்குது? ஸோ இங்கே ஆக்சுவலாக தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிளாக்ல இருக்க பிக்சர்ஸ் வந்து தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் இந்த கான்செப்ட். ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எஸ், புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, புக்கில் வந்து A வந்து 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது, B வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது, C வந்து 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இங்கே எப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ எப்பவுமே ஹாட் டு கோல்டுன்னு சொன்னேன். அப்போ ஏலேருந்து பிக்கும் போகும், ஏலேருந்து சிக்கும் போகும். கம்பேர்ட் டு B and C, B வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ பிலேருந்து சிக்கும் போகும். அப்போது ஆன்சர் என்னன்னா A to B, தென் A to C, தென் B to C. இதான் ஆன்சர். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கான். சில கொஷின்ஸில் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கானுங்க டயக்ராம்ஸில். Zara makes this statement. Zara வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறா, இஃப் ஆப்ஜெக்ட் X has a higher temperature than object Y, எக்ஸோட டெம்பரேச்சர் ஒய்யோட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஒய், தென் எக்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் மோர் ஹீட் தென் ஒய். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாக தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி தப்புன்னு சொல்ல முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லி சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஜாராவோட ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். எப்போ அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து எப்போயுமே இந்த ஹீட்டுங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த சிஸ்டத்தை பற்றி மீன் பண்ணுது. total energy of the particles in a system. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இங்கே மெயின் ரோல் பண்ணுது. ஸோ இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் எக்ஸோட ஒய்க்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஓகே, பட் ஆனால் ஒயில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸில் வந்து கம்மியாக இருக்குது. அப்படின்னா
ஸோ ஹீட் எனர்ஜி பார்த்தோன்னா ஒய்க்கு தான் அதிகமாக இருக்கும் எக்ஸை விட. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஜாரா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும். இது எப்போ ட்ரூ வேலிட் அப்படின்னா இன்கேஸ் எக்ஸோட மாஸ் பார்த்தோன்னா ஒய்யோட மாஸோட அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஓகே, Zara statement is true only when object X mass is greater than object Y's mass. ஏன்னா அந்த கண்டிஷனில் தான் பார்த்தோன்னா வந்து ரெண்டுமே எக்ஸோட டெம்பரேச்சர் வந்து ஒய்யோட அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் எக்ஸில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கனால வந்து ஒரு மாஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் கூட ஹீட் எனர்ஜியும் பார்த்தோன்னா எக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஒய்யோட. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.